வணக்கம். DOL பயன்படுத்தி 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்ஸை கனெக்ட், ஸ்டார்ட் மற்றும் ரன் செய்வது, ஸ்டார் டெல்டா மற்றும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்ஸ் குறித்த இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க அமர்வை தொடங்கலாம். இந்த பயிற்சியின் நோக்கங்களை இப்போது பார்ப்போம். இந்த பயிற்சியின் முடிவில் உங்களால் முடியும் DOL ஸ்டார்டரின் பாகங்களை கண்டறிந்து கண்ட்ரோல் சர்க்யூட் இணைப்பை உருவாக்கவும், மேனுவல் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரின் பாகங்களை அடையாளம் கண்டு 3 ஃபேஸ் ஸ்குவிரல் கேஜ் மோட்டருடன் இணைக்கவும், 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருடன் 3 கான்டாக்டருடன் ஸ்டார்டராக இணைக்கவும் உங்களால் முடியும். பல்வேறு வகையான ஸ்டார்டர்கள் உள்ளன. டைரக்ட் ஆன்லைன் ஸ்டார்டர் DOL, ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர், ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர். நேம் பிளேட் விவரங்களின் அடிப்படையில் உபகரணங்களின் மதிப்பீடுகள் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இண்டக்ஷன் மோட்டாரின் நேம் பிளேட் விவரங்களை குறித்துக் கொள்ள வேண்டும். தேவையான உபகரணங்கள் அல்லது கருவிகளின் பட்டியல் இங்கே அட்டவணையில் காட்டப்பட்டுள்ளது. இப்போது அடுத்த பணி DOL ஸ்டார்டர்களின் பாகங்களை கண்டறிந்து இணைப்புகளை செய்வது. DOL ஸ்டார்டரின் பரிமாணங்களை இந்த படத்தில் காணலாம். கான்டாக்டர் யூனிட், ஓவர்லோட் ரிலே யூனிட், ஸ்டார்ட் ஸ்டாப் புஷ் பட்டன் யூனிட், ஃபிக்ஸிங் ஸ்க்ரூஸ், ஹூக்அப் கேபிள்கள், ICTP சுவிட்ச் மற்றும் DOL ஸ்டார்டர் பேஸ் மற்றும் கவர் ஆகியவற்றை சேகரிப்போம். இப்போது கான்டாக்டரின் பகுதிகளை அடையாளம் காண்போம். இவை இன்புட் டெர்மினல்ஸ், அவுட்புட் டெர்மினல்ஸ், மெயின் டெர்மினல்ஸ், ஆக்சிலரி டெர்மினல்ஸ், மூவபிள் கான்டாக்ட்ஸ், ஃபிக்ஸட் கான்டாக்ட்ஸ். கான்டாக்டரின் நோ வோல்ட் சுருளை சரிபார்க்கவும். இது ஒரு ஓவர்லோட் ரிலே. இதன் மதிப்பீட்டை பாருங்கள். இவை பொதுவாக மூடப்பட்ட ரிலே தொடர்புகள். அடுத்தபடி மவுண்டிங் ஸ்க்ரூஸ்களை பயன்படுத்தி ஸ்டார்டர் பாக்ஸில் பாகங்களை ஏற்ற வேண்டும். இப்போது சர்க்யூட் வரைபடத்தின்படி ஹூக்அப் கேபிள்களை ஸ்டார்டர் சர்க்யூட்டுடன் இணைக்க வேண்டும். தேவைக்கேற்ப ஹூக்அப் கேபிள்களை அளந்து வெட்டி எடுக்கவும். இப்போது அவற்றை இணைப்போம். ஹூக்அப் கேபிள்களின் இணைப்பை சரிபார்க்கவும். அதாவது கேபிள்கள் ஸ்டார்டரின் எந்த நகரும் மெக்கானிசத்தோடும் இன்டர்ஃபியர் செய்யாதபடி இணைக்கவும். DOL ஸ்டார்டர் இன்டர்னல் வயரிங் முழுமையான இணைப்பை மீண்டும் ஒருமுறை சரிபார்ப்போம். இப்போது வயரிங் முடிந்துவிட்டதால் சுவர் அல்லது ஃப்ரேமில் ஸ்டார்டரை ஏற்றுவதற்கு ஸ்டார்டர் பேஸ் பாக்ஸில் உள்ள துளைகளை கண்டறியவும். ஸ்டார்டரை சுவர் அல்லது ஃப்ரேமில் செங்குத்தாக ஏற்றுவோம். அடுத்து ICTP சுவிட்ச் மூலம் ஸ்டார்டரின் இன்டர்னல் டெர்மினல்களை முக்கிய விநியோகத்தோடு இணைப்போம். ஸ்டார்டர் அவுட்கோயிங் டெர்மினல்கள் அமீட்டர் மற்றும் வோல்ட் மீட்டருடன் 3 ஃபேஸ் ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டாருக்கு செல்லும். ப்ரொடெக்டிவ் எர்த்திங் கண்டினியூட்டி கண்டக்டர்ஸ்களை இணைக்கவும். அதாவது மோட்டார் மற்றும் ஸ்டார்டர் கேஸ், ICTP சுவிட்ச் ஆகியவற்றுடன் 2 தனித்தனி PE இணைப்புகளை இணைக்கவும். மேலும் PE கண்டினியூட்டி கண்டக்டர்ஸ்களை மெயின் எர்த்திங்குடன் பாதுகாப்பாக இணைக்கவும். மோட்டாரின் ஃபுல் லோட் கரண்டை சரிபார்த்து ஸ்டார்டரின் ஓவர்லோட் ரிலேயை அதன் மதிப்பீட்டிற்கு அமைக்கவும். மோட்டாரின் ஹார்ஸ் பவர் மதிப்பீட்டை கருத்தில் கொண்டு ஸ்டார்டரின் உற்பத்தியாளரால் பரிந்துரைக்கப்பட்ட
பேக்கப் ஃபியூஸ் ரேட்டிங் வழங்கவும். மெயின் கனெக்ஷன்ஸ், எர்த் கனெக்ஷன்ஸ், ஓவர்லோட் செட்டிங் மற்றும் உங்கள் பயிற்றுவிப்பாளரால் அங்கீகரிக்கப்பட்ட பேக்கப் ஃபியூஸ் ரேட்டிங் மதிப்பீட்டை பெறவும். ஐசிடிபியை இயக்கவும். ஸ்டார்டரின் ஸ்டார்ட் பட்டன் அதாவது S3 மூலம் மோட்டாரை தொடங்கவும். தொடங்கும் நேரத்தில் ஸ்டார்டிங் கரண்ட் மதிப்பீட்டை அம்மீட்டரில் படிக்கவும். மோட்டார் சாதாரண ஓட்டம் காட்டும் போது வோல்ட் மீட்டர் மற்றும் அம்மீட்டர் மதிப்புகளை படிக்கவும். டாக்கோமீட்டரின் உதவியுடன் ரோட்டரின் உண்மையான வேகத்தை அளவிடவும். ஸ்டார்டரின் ஸ்டாப் பட்டன் அதாவது S2 பயன்படுத்தி மோட்டாரை அணைக்கவும். மெயின்களை அணைத்து ஃபியூஸ்களை அகற்றி இணைப்புகளை துண்டிக்கவும். சிங்க்ரோனஸ் ஸ்பீட் தீர்மானித்து அட்டவணை 1 மதிப்பை உள்ளிடவும். இப்போது ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரின் இணைப்பை சரிபார்ப்போம். மெயின்களை அணைத்து ஃபியூஸ் அகற்றவும். மோட்டரின் டெர்மினல் கவர், ஸ்டார்டரின் ஃப்ரண்ட் கவர் அகற்றவும். ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரை இணைக்க ஸ்குவிரல் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார் 6 டெர்மினல்ஸ்களை கொண்டிருக்க வேண்டும். அவை பொதுவாக A1, B1, C1 மற்றும் A2, B2, C2 என குறிக்கப்படும். உள் இணைப்புகளை வரைபடத்தின்படி செய்யலாம். இப்போது சர்க்யூட் வரைபடத்தின்படி மோட்டார், ஸ்டார்டர் மற்றும் ஐசிடிபி ஸ்விட்சின் இணைப்புகளை உருவாக்குவோம். அம்மீட்டர் 2 வரி கேபிள்கள் முழுவதும் மெயின் ஸ்விட்ச் மற்றும் வோல்ட் மீட்டரிலிருந்து லைன் கேபிள்களில் ஒன்றின் தொடரில் இணைக்கப்பட்டுள்ளது. ஃபியூஸ் கேரியரில் கொடுக்கப்பட்ட மோட்டார் மதிப்பீட்டின்படி ஃபியூஸ் எலிமெண்ட்ஸ்களை வயர் செய்து மெயின் ஸ்விட்சில் கேரியர்களை சொருகவும். மோட்டாரின் ஃபுல் லோட் கரண்ட் மதிப்பீட்டின்படி ஓவர்லோட் ரிலேயை அமைக்கவும். மெயின் ஸ்விட்ச், ஸ்டார்டர் மற்றும் மோட்டார் ஃப்ரேமின் மெட்டல் பாடிக்கு இரட்டை எர்த் வழங்கவும். இணைப்பு கனெக்ஷன்ஸ் அடுத்த கட்டமாக மெயின் ஆன் செய்ய வேண்டும். வோல்ட் மீட்டர் ரீடிங்ஸை கவனித்து கைப்பிடியை நேர்மறையாக ஸ்டார் நிலைக்கு நகர்த்தவும். அதே நேரத்தில் ஸ்டார்டிங் கரண்டை கவனித்து அதை அட்டவணை 2 உள்ளிடவும். மோட்டாரை தொடங்க அனுமதிக்கவும். ஆரம்பத்தில் ரேஸ் மற்றும் ஃப்ளோட்டிங் ஷாஃப்டின் ஒலி ஒரு நிலையான நிலைக்கு வரட்டும். பின்னர் கைப்பிடியை டெல்டா நிலைக்கு நேர்மறையாக நகர்த்தவும். சுழற்சியின் திசையை குறிப்பிட்டு அதை அட்டவணை 2 உள்ளிடவும். இயங்கும் நிலையில் மோட்டார் எடுத்த மின்னோட்டத்தை குறித்து வைத்து மின்னோட்டத்தின் மதிப்பை அட்டவணை 3 உள்ளிடவும். ஸ்டார்டரின் ஸ்டாப் பட்டனை அழுத்தி மோட்டாரை நிறுத்தவும். மெயின் ஸ்விட்சை ஆஃப் செய்து ஃபியூஸ்களை அகற்றவும். இப்போது R மற்றும் Y ஆகிய 2 லைன் கேபிள்களை L2 மற்றும் L1 டெர்மினல்களுக்கு மாற்றி மெயின் ஸ்விட்சில் ஃபியூஸ் கேரியர்களை சொருகவும். நாம் முன்பு செய்தது போலவே இப்போது மோட்டாரை மீண்டும் தொடங்கவும் மற்றும் ரீடிங்ஸை குறிப்பிடவும். மோட்டாரை நிறுத்தி விநியோகத்தை அணைத்து உருகியை ஃபியூஸை அகற்றவும். பின்னர் Y மற்றும் B டெர்மினல்கள் L3 மற்றும் L1 ஆகிய லைன் கேபிள்களை மாற்றி மீண்டும் மெயின் ஸ்விட்சில் ஃபியூஸ் கேரியர்களை சொருகவும். மோட்டாரை மீண்டும் இயக்கி அளவீடுகளை கவனிக்கவும். மோட்டாரை நிறுத்தி சுழற்சியின் திசையை மாற்றும் முறையை பற்றி உங்கள் அப்சர்வேஷன்ஸ்களை எழுதுங்கள். மெயின்களை ஆஃப் செய்து ஃபியூஸ் கேரியர்களை அகற்றி அனைத்து இணைப்புகளையும் அகற்றவும். ஸ்டார்டர் இணைப்பிற்கு நாம் செய்யப்போவது ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர் ஆகும்.
கனெக்ஷன் வரைபடத்தின்படி இணைப்புகளை உருவாக்கலாம். மதிப்பிடப்பட்ட மின்னழுத்தம் பயன்படுத்தப்படும் வரை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை மாற்றவும். மோட்டாரின் RPM-ஐ அளவிடவும். இப்போது சோதனை முடிந்தது. மின்னழுத்தம் 0 அடையும் வரை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் நாபை இடதுபுறமாக திருப்பவும் மற்றும் மின்னோட்டத்தை மாற்றவும். ரீகேப். நாம் கற்றுக்கொண்டோம். DOL ஸ்டார்டரின் பாகங்களை கண்டறிந்து கண்ட்ரோல் சர்க்யூட் இணைப்பை உருவாக்கவும். மேனுவல் ஸ்டார் டெல்டா ஸ்டார்டரின் பாகங்களை அடையாளம் கண்டு 3 ஃபேஸ் ஸ்குவிரல் கேஜ் மோட்டாருடன் இணைக்கவும். ஸ்டார்டராக 3 கான்டாக்டர்ஸ்களுடன் மற்றும் ஒரு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மருடன் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை இணைக்கவும் நாம் பார்த்தோம். எனவே DOL பயன்படுத்தி 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டரை கனெக்ட், ஸ்டார்ட் மற்றும் ரன் செய்வது, ஸ்டார் டெல்டா மற்றும் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர்ஸ் குறித்த இந்த செஷன் முடிவடைகிறது. நீங்கள் எல்லா கருத்துக்களையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த செஷனில் சந்திப்போம்.